இந்த வீடியோவில் நம்ம உங்கள் எனர்ஜியை திருடுற 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸையும் உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களால் உங்களோட கோல்ஸ், ஸ்டடீஸ், ட்ரீம்ஸ் இது எல்லாத்துலேயுமே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சில பேர்கிட்ட பேசினாலே ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஒரு 10 நிமிஷம் பேசினாலே நம்ம மைண்டே ஸ்ட்ரெஸ் ஆகி ட்ரெயின் ஆகி இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு கூட கொண்டு வந்து விட்டுரும். ஓகே, இந்த பிரச்சனையை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, வெல்கம் எவ்ரிவான். நான் உங்கள் ப்ரொஃபஸர். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர்ஸ். ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட உங்கள் ட்ரெஸ்ஸு சரியில்லை, நீ சரியாக படிக்க மாட்ற, நீ அது பண்ண மாட்ற, இது பண்ண மாட்ற அப்படின்னு உங்களை பற்றியும் அவங்கள பற்றி அவங்க லைஃப் சரியில்லை, இன்றைக்கி இது சரியில்லை, என்னோடய ஒர்க்கு சரியில்லை, எனக்கு மென்டல், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எப்பொழுதுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இவங்க யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அது குறை சொல்கிறது மட்டும்தான். இப்படி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே இருக்கிறவங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தினமும் உங்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டி ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிக்கும். இப்படி நீங்களும் நெகட்டிவாகவே யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸில், உங்களோட கோல்ஸில் நம்மளும் இதெல்லாம் சாதிக்க முடியாதோ, பண்ண முடியாதோ அப்படிங்கிற செல்ஃப் டவுட்டும் வந்துடும். ஒரு கான்ஃபிடென்ஸும் இல்லாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களால் க்ரோத் ஆக முடியாது, சக்ஸஸ் ஆகவும் முடியாது. நம்பர் 2, ட்ராமா கிரியேட்டர்ஸ். 2வது டைப், இவங்க அதிகமாக ட்ராமா கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்த, அதாவது நீங்கள் ரிப்ளை லேட்டாக பண்ணியிருப்பீங்க, இல்லை அவங்க கால் பண்ணி நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்திருக்கலாம். அதை ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஒரு மெசேஜுக்கே இப்படி ஒரு இஷ்யூ அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சீரியல் எபிசோடு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக இல்லை அந்த வாரம் ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுனால உங்களால் நம்ம ஒரு ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, அது இதுன்னு கேள்வி கேட்க உங்கள் மென்டல் எனர்ஜியே ட்ரைன் ஆகிடும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி உங்ககிட்ட இருக்காங்கள, அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே பீஸ்ஃபுல்லே இருக்காது. ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுறதே நீங்கள் தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கொண்டு வரும்போது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதுக்காக தான் இப்படி எடுக்கலை, அதுக்காக தான் இப்படி எடுக்கலை அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி அவங்கள ஓட விட்டுட்ருக்கீங்க. கடைசியில் என்ன ஆகும்? சரி, என்ன எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனர்ஜி ட்ரைனர்ஸ் தான். நம்பர் 3, தேவை இருக்கும்போது மட்டும் வரவங்க. 3வது டைப், தேவை இருக்கும்போது மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னாலும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க, உங்களை பார்த்தாலும் அப்படியே பார்க்காத மாதிரி போகிறது, நீங்கள் ஏதாவது பேசினாலும் உங்களை மதிக்காமல் இருக்கிறது, இப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு காரியம் அப்படின்னா அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுகிறது, அப்படியே ஸ்வீட்டாக வந்து அப்படியே நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இதில் எப்படி நம்ம மென்டல் எனர்ஜி போகும் அப்படின்னா, இவங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா, அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஏன் இத்தனை நாள் இல்லை, அப்புறம் இப்போ வந்து மட்டும் எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்கவும் முடியாது. நீங்களாகவே உங்களுக்குள்ளே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பித்து உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இவங்களுக்காக உங்கள் எனர்ஜியை நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வேல்யூ பண்ணுறது உங்களை இல்லை, உங்களால் ஆகிற அந்த காரியத்தை மட்டும்தான். அதனால் இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, உங்களோட கோல்ஸு, உங்களோட ட்ரீம்ஸ் இதுக்கெலாம் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்டால் கூட உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஃபைனலான ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க கூடலாம் பேசாதீங்க, இவங்களை இப்போயே உங்கள் லைஃப்பை விட்டு ஒதுக்கிடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. இவங்கள கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மென்டல் எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும், ஏன் நிறையாவே சேவ் ஆகும். அதனால் நீங்கள் உங்களோட கோல்ஸில், ஸ்டடீஸில், ட்ரீம்ஸில், உங்களோட ஒர்க்கில், பிஸ்னஸில் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே உங்களால் ஸ்ட்ரைட்டான ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். உங்கள் மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள் மொபைலில் இருக்கிற பேட்ரி மாதிரி. நீங்கள் அதை தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில், தேவையே இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிட்டலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அது எம்டி ஆகிடும். அதனால் இந்த 3 டைப்ஸ் பர்சன்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட மென்டல் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கொஸ்டின் ஒன்று. இந்த 3 பர்சனில் ஏதாவது ஒரு 2 பர்சனை மன்னிச்சிடலாம், ஆனால் ஒருத்தர் இந்த மாதிரி எனர்ஜியை திருடுறவங்களை மட்டும் மன்னிக்கக்கூடாது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு
மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்ச்.